ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ஓகே. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து மழை பெய்யுது. கவரேஜ் சரி இஷ்யூவா இருந்தா சொல்லிடுறோம். சரியா? அதே மாதிரி இடிமின்னல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு தான் நீங்க லீவ் ஆகிட்டு போகலாம். சரி, நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் போடுவேன். அப்போ உங்களுக்கு எனி டைம் வந்து பார்த்துக்கொள்ள இயலும். இடிமின்னல் இருந்தா தயவு செய்து கிளாஸ் இருக்க வேணாமா? ஓகே. இப்ப நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டியது வந்து 8வது யூனிட். சரியா? யூனிட் 8 வந்து பார்ப்போம். சரியா? ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு அதிகமாக வினாக்கள் வரக்கூடிய யூனிட்ல வந்து இந்த 8வது யூனிட்டும் உண்டு. நம்ம போன ஒரு 2 வீக்ஸுக்கு முன்பாக வந்து நம்ம மண் யூனிட் வந்து பார்த்தோம். அப்ப அதுவும் மிக முக்கியமான ஒரு யூனிட். அப்ப அது வந்து 26 பேஜுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப 25 பேஜுக்கு வந்து 8வது யூனிட். அப்ப இதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு யூனிட். அதிகமாக உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எம்சிக்யூ இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, எஸ்ஏ ஆக இருந்தாலும் சரி, எல்லா பார்ட்டையும் வந்து கட்டாயம் கேள்வி வரும். சரியா? அப்படியான ஒரு யூனிட் தான் இது. அடுத்தது இந்த யூனிட் வந்து தியரி பார்ட் வந்து நிறைய இருக்கு. சரி, இப்ப இந்த 8வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, 8வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமாக நம்ம என்னென்ன படிக்க போறோம்ன்றத பார்ப்போம். நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்ப்போம். இங்க 2 விஷயத்தை பத்தி பார்ப்போம். முதலாவது இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கத்தை பத்தி பார்ப்போம். அடுத்து வந்துட்டு இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம். இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம். இது ரெண்டும் தான் இந்த யூனிட். இந்த 2 சாப்டர் படிச்சா அந்த யூனிட் வந்து முடியுது. சரியா? அப்ப அதுல நோட் பண்ணுங்க எல்லாரும். எல்லாரும் நோட்ஸ் எடுக்கும். நான் கிளாஸுக்கு வராங்க பிடிஎஃப் தந்துக்கிறேன். அப்ப பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு பிளாங்கா ஒயிட் ஷீட் இருக்கும். அதுல நோட் பண்ணிக்கொள்ளும். நம்ம என்னென்ன படிக்க போறோம் இந்த யூனிட்ல. சரியா? முதலாவது நம்ம படிக்க வேண்டியதுல இலிங்க முறை இனப்பெருக்கம். இந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்தை நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வித்து முளைத்தல். வித்தண்டா என்னென்னலாம் பார்ப்போம். வித்தினுடைய பகுதியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வித்து முளைத்தலை பத்தி படிப்போம். அதே மாதிரி வித்து வாழ்தாகவும் அதே மாதிரி வித்து வாழ்தாகவும் வித்துக்களை சோதித்தல். வித்துக்களை வந்து சோதிப்போம். நம்ம சோதித்து பார்ப்போம். 3 விதத்துல சோதிக்கலாம். வித்துக்கள தூய்மையை வந்து நம்ம கண்டறிகிறது. அதே மாதிரி வித்துக்களோட முளைத்திறன் சதவீதத்தை நம்ம கண்டறிகிறது. அதே மாதிரி வித்தினுடைய ஈரழிப்பு சதவீதத்தை நம்ம கண்டறிதுன்னு சொல்லி 3 சோதனைகள் வந்து இங்க பார்ப்போம். நம்ம சரியா 3 பரிசோதனைகள் பார்ப்போம். அடுத்த வந்து வித்துக்களை சோதித்தல் வந்து வித்து உறங்கு நிலை. வித்து உறங்கு நிலை என்று சொன்னா என்ன என்றெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி வித்து சுகாதாரம். வித்து சுகாதாரம். அதே மாதிரி வித்து பரிகரிப்பு. வித்து சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. வித்து சிகிச்சை, வித்து சிகிச்சை. அதே மாதிரி கடைசியாக நம்ம இதுல பார்ப்போம் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வித்து உற்பத்தி. அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வித்து உற்பத்தி. வித்து உற்பத்தி. அப்ப இந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்த 2 4 7 இருக்குன்னா 7 முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்குள்ள. இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்குள்ள 7 முக்கியமான விடயங்கள் இருக்குது. வித்து முளைத்தல் படிப்போம், வித்து வாழ்தாவு படிப்போம், வித்துக்களை சோதித்தல், வித்து உரநிலை, வித்து சுகாதாரம், அதே மாதிரி வித்து சிகிச்சை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வித்து உற்பத்தி. அப்ப இந்த 7 முக்கியமான விஷயங்கள் அதுல இதுல நிறைய பரிசோதனைகள் இருக்கு நமக்கு. அதே மாதிரி அனுகூலங்கள், பிரதிகூலங்கள். இப்ப உதாரணத்துக்கு இப்ப வித்து வாழ்தாவதுன்னா வித்து வாழ்தாவோட செல்வாக்கு சேர்க்கக்கூடிய காரணிகள். அதே மாதிரி பாதுகாக்க வேண்டிய வித்து வாழ்தாவை எப்படி நம்ம பாதுகாக்க எப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம இதுல படிப்போம். அதே மாதிரி வித்தனா என்ன வித்து குளிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இதுல வந்துடும். அடுத்தது இளைஞர் முறை இனப்பெருக்கத்தில் நம்ம என்ன படிக்க போறோம்னு சொன்னால் இந்த நான் இப்ப விளங்கப்படுத்துறேன். அப்ப அந்த டைம் உங்களுக்கு விளங்கும். இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம் எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும். இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். அதே மாதிரி செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம், செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம்.
இந்த செயற்கையான பதிவு முறை இடம்பெறுகிற 4 முக்கியமான விஷயங்கள் பார்ப்போம். குண்டங்கள் நடுதல், இரண்டாவது பதிவைத்தல், மூன்றாவது ஒட்டுதல், நாலாவது இளைய வளர்ப்பு. இளைய வளர்ப்பு. இவ்வளவுதான் நம்ம இந்த யூனிட்ல படிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? அப்ப இவ்வளவு படிச்சு இந்த யூனிட் வந்து முடியுது நம்ம. சோ குயிக்கா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுவோம். சரி, எழுத்து விலங்கு அடிக்கலுங்களா? புதுசா வந்திக்கிறவங்க நான் ஒரு குரூப் லிங்க் போட்டிக்கிறேன். அந்த குரூப்ல ஜாயின் ஆகிருக்கு எல்லாரும். புதுசா வந்திக்கிறாங்க. போர்ட் கிளியரா விளங்கு தானே? போர்ட் கிளியர் ஆகிக்குதா? போர்ட் கிளியர் ஆகிக்குதா? ஆம் சார். ஓகே. இலிங்க முறை இனப்பெருக்கம், இலிங்க மின்முறை இனப்பெருக்கம். அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கத்தை வித்து முளைத்தல், வித்து வாதாவும், வித்துக்களை சுவைத்தல், வித்துறவு நிலை, வித்து சுகாதாரம், வித்து சிகிச்சை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வித்து உற்பத்தி. இங்க இலிங்க மின்முறை இனப்பெருக்கத்துல இயற்கையான பதிமுறை இனப்பெருக்கத்தை பத்தி படிப்போம். அதே மாதிரி செயற்கையான பதிமுறை இனப்பெருக்கம். அப்ப அதுல 4 இருக்குது. குன்னங்கள் நடுதல், பதிவைத்தல், ஒட்டுதல், இளைய வளர்ப்பு, இப்படின்னு சொல்லி 4 இருக்கு. அப்ப 4ஐயும் பார்ப்போம். இப்ப நிறைய பேர் வந்துட்டு விளையாடிட்டு படிக்கிறதில்ல. கடைசி எக்ஸாம் நெருங்க கூட தான் என்ன செய்வாங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. விலங்கா சொல்றது வளமையா நடக்கிற விஷயமே தான். எக்ஸாம் இப்ப காலம் இருக்கிற டைம்ல படிக்கிறது, அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது. எக்ஸாம் நெருங்குற டைம், எக்ஸாமுக்கு 3 மாசம் 4 மாசம் இருக்குன்னு சொன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமானவர் வந்து பல அந்த யூனிட் படிக்கணும், இந்த யூனிட் படிக்கணும், அது கிளியர்ல இது கிளியர்லன்னு சொல்லி சுத்தி திரிவாங்க. அப்படி இல்லாம நீங்க வந்து எல்லா யூனிட்டையும் ஸ்டார்டிங்ல இருந்து உங்க படிச்சுக்கொள்ளும். தியரியை நல்லா கிளியர் ஆகி வச்சீங்கன்னு சொன்னா பின்னால் என்ன செய்யலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்க செய்யறதுக்கு. நாங்க அடுத்த வீக் இன்ஷால்லா பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 25 உங்களோட பேச்சுக்கு வந்து பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ப பேப்பர் கிளாஸ்ல ஃபுல்லா கேள்வி தான் செய்யும். சரியா? அப்ப கேள்வி செய்யற டைம் மோலா யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா கேள்வி தான். எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி கேள்வி செய்யற டைம் உங்களுக்கு யூனிட்டும் கிளியர் ஆயிடும். அப்ப அது கிளியர் ஆகணும்னா யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், தியரி தெரிஞ்சிருக்கேன். சரியா? அப்ப இதுக்கு முந்தின அந்த தியரி தெரியாடி பரவாயில்ல, நம்ம அதுலயும் முக்கியமான தியரிகளை விளங்கப்படுத்தினாங்க. கேள்விகள் பார்க்குற டைம் ஒவ்வொரு கேள்வியா அதுல இருக்கக்கூடிய தியரி விஷயங்களையும் பார்த்து எப்படி விட்டு எழுத வேண்டிய எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்ப்போம். சோ வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. சொல்லிட்டேன். திருப்பி கடைசி டைம் வந்து கஷ்டப்படவான். கடைசி டைம்ல இப்ப 3 பாடம் உங்களுக்கு இதையும் படிச்சு மத்த பாடம் படிச்சு எல்லாத்தையும் தேடி தெரியவே டைம் போயிடும். சரியா? அப்படி இல்லாம உங்களோட அடித்தளத்தை சரியா போட்டுக்கொள்ளும். எழுதியாச்சா? இதை நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா இதை? இப்ப நம்ம விஷயத்துல போவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அடிச்சு வரேன்னா தாவரை நம்ப இருக்கோம்னா இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அங்கியாக இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னா அதனுடைய இனத்தை பெருக்கத்தான் பார்க்கும். மனிதனாக இருந்தாலும் சரி, மத்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி. பாருங்க, இப்ப மனிதன் என்ன செய்யறான், விண்வெளிக்கு எல்லாம் போறாங்கன்னா விண்வெளிக்கு போய் புதிய கோள்கள் இருக்குதா, மனிதன் வாழ்றதுக்கு பொருத்தமான கோள்கள் இருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் போய் கொண்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் நம்மட பூமியில நாளுக்கு நாள் நடந்து வரக்கூடிய இந்த காலநிலை மாற்றங்கள், புவியினுடைய கட்டமைப்புகள் வந்து மாற்றம் அடைகிறது, இப்படி நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம். அப்ப இது இப்படியே கண்டினியூ போயிடுச்சுன்னு சொன்னா ஃபியூச்சர்ல மனிதன் வாழ்றதுக்கான உகந்த நிலைமையை நம்ம பூமியில இருக்காது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் காலநிலை மாற்றம். அதே மாதிரி மனிதனுடைய செயற்பாடு. இப்ப காலநிலை மாற்றம் ஏற்படுறதுக்கு மனிதன் தான் காரணம். இதெல்லாம் பத்தி நம்ம 19 பார்ப்போம். சரியா? அப்படி பாருங்க, நீர் பற்றாக்குறை
கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் நீர் பற்றாக்குறை அதிகரிச்சுட்டு வருது. அதிகமா நம்ம இப்ப கடையில தான் நீர் வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் வெளிநாடுகள்ல இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. சரியா? அதே மாதிரி அப்ப நீர் பற்றாக்குறை, அதே மாதிரி நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகள், இப்ப நிறைய நாடுகளில போர் போய் கொண்டிருக்கு, அவங்களுக்கு தெரியும். அப்ப இப்படி என்ன இந்த பூமியோட அந்த என்ன சொல்ற நாளாந்த நடவடிக்கைகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருது. அதே மாதிரி பாருங்க, இந்த பூமியோட வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்கு. இப்ப ஒவ்வொரு நாளையும் கிடைக்கக்கூடிய வெப்பநிலை வந்து மிக அதிகமாக இருக்கு. பாடல வீடுகள் இருக்கலாம் இருக்குது. சரி, இதனால அதிகமான உயிரிழப்புகள் சில நாடுகள் ஏற்படுது. இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஒரு பிரச்சனை நம்ம கருதலன்னு சொன்னாலும் வெளிநாடுகள்ல நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படுது இந்த வெப்பநிலை அதிகரிப்பு காரணமா. சரியா? அதே மாதிரி கடல் மட்டம் கூடிக்கொண்டு வருது. கடல் மட்டம் என்ன செய்து அதிகரிச்சு கொண்டு வருது. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து நம்ம பூமியில வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு வருது. இதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்ப டைனோசர் இனம் ஒரு காலத்து இருந்துச்சு, எப்படி அழிஞ்சு போயிடுச்சு, அப்படி மனிதனும் அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்ப இதனாலதான் என்ன செய்யறாங்க, வேற கோள்கள் இருக்குதா மனிதனை கொண்டு போய் குடியாமறத்துறதுக்கு வேற இடங்கள் இருக்குதான்னு சொல்லி பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து நடந்து கொண்டு இருக்கு. அது விண்வெளி சார்ந்து நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ரைட், ஓகே. அப்ப எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அந்த இனம் என்ன செய்யும்னு சொன்னா அது அடுத்தடுத்த சந்தைகளை பெருக்கி கொண்டு போகத்தான் பார்க்கும். அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சூழல்ல அந்த இனத்தை நிலைப்படுத்ததான் பார்க்கும். சரி, அப்ப அந்த வகையில தாவரங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா தந்த இனத்தை பெருக்க பார்க்குது. அப்படி தாவரங்கள் தந்தை இனத்தை பெருக்கிற செயற்பாடுக்கு தான் நம்ம சொல்லுவோம் தாவர இனப்பெருக்கள்னு சொல்லுவோம். தாவரம் என்ன செய்யறது, தந்த இனத்தை பெருக்கிறதுக்காக என்னென்ன விடயங்களை கையாளுது, இனத்தை பெருக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தோ அதை நம்ம தாவர இனப்பெருக்கள்னு சொல்லுவோம். தாவரங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக 2 விதத்துல தந்த இனத்தை வந்து அது பெருக்கிக் கொள்ளும். 2 விதத்துல பெருக்கிக் கொள்ளும். அதாவது தாவர இனப்பெருக்கத்தை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். தாவர இனப்பெருக்கத்தை என்ன செய்யலாம், 2ஆக பிரிக்கலாம். சிம்பிளான விஷயம் தான் விளைவிக்கிறோம். ரைட், முதலாவது என்ன படிச்சாங்க சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன இலிங்க முறை. எஸ், வெரி குட். இலிங்க முறை இனப்பெருக்கம். இதுக்கு வேற என்ன பேர் சொல்லலாம்? இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்கு வேற என்ன பேர் சொல்லலாம்? வித்துக்கள் மூலமான இனப்பெருக்கம் சொல்லலாம். எஸ், வெரி குட். வித்துக்கள் மூலமான இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம் என்றாலே வித்து தான். இலிங்க முறை இனப்பெருக்கம் என்று சொன்னாலே அது வித்து தான். வித்துக்கள் மூலமாக தாவரங்கள் தன் இனத்தை பெருக்கும் சொன்னா அதை நாம சொல்லுவோம் இலிங்க முறை இனப்பெருக்கம் சொல்லுவோம். இப்ப இந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2, அதாவது ஒன்று ஆண் புணரி பெண் புணரி 2 தேவைப்படும். தாவரங்களோட ஆண் புணரி எது? தாவரங்கள் இருக்கக்கூடிய ஆண் புணரி எது? வித்து உருவாக்குதுல எது? மகரந்த மணி. எஸ், வெரி குட், மகரந்த மணி. பெண் புணரி என்ன? எஸ். அப்ப இதுல பூட பாதி எல்லாம் படிப்போம். சரியா? அந்த மகரந்த மணி எங்க உருவாகுது, எப்படி கருக்காட்டல் செயற்பாடு நடக்குது, அதுல சூழ் எப்படி வந்து பங்கு வகிக்குது, சூழ் எங்க இருக்குது, எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்ப்போம் அடுத்தடுத்த கிளாஸ் இல்ல. சோ அப்ப முதலாவது ஆண் புணரி பெண் புணரி இது 2ம் கருக்கட்டும் பொழுதுதான் வித்து வந்து உருவாகும். அந்த வித்து மூலமாக தான் தாவரங்கள் என்ன செய்து தன் இனத்தை வந்து பெருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான நிறைய தாவரங்கள் இந்த வித்துக்கள் மூலமான இனப்பெருக்கத்தை தான் என்ன செய்யுது, கையாளுது. ஏன்னு சொன்னா வித்துக்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யறதுன்றது வந்து சிம்பிளான ஒரு விஷயம். பொதுவாக தாவரங்கள் நடக்கக்கூடிய விஷயம். அதிகமான தாவரங்களையும் இதன் மூலமாக பெருக்கிக் கொள்ளலாம். நம்ம இலிங்க முறை இனப்பெருக்க அனுகூலங்கள் இதை பத்தி பார்ப்போம். சரியா? ஆகவே இங்க புணரிகள் என்ற ஒரு விஷயம் வந்து வருது இலிங்க முறை இனப்பெருக்கத்து. அப்ப புணரிகளை கருக்காட்டுவதன் மூலமாக, அதாவது மகரந்த மணியும் சூழும் கருக்காட்டி அதன் மூலமாக வித்துக்கள் உருவாகும். அந்த வித்து தான் என்ன செய்யுது, இனத்தை பெருக்கிறது, தாவர இனத்தை பெருக்கிறதுக்கு உதவுது இந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும். சரியா? அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கம் சொன்னா அவங்க ஞாபகம் வருது, அது வித்துக்களை பயன்படுத்தி நடைபெறக்கூடிய ஒரு இனப்பெருக்கமாக இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம். அலைக்கின்ற பேர் என்ன சொல்ற பாப்போம், யார் தெரியும்? பதிய முறை இனப்பெருக்கம். இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம் சொல்லுவோம், அல்லது பதிய முறை இனப்பெருக்கம் சொல்லுவோம். இப்ப இந்த இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம் என்று சொல்றது என்னன்னா, இப்ப நமக்கு தெரியும் இலிங்க முறை இனப்பெருக்கம் சொன்னா வித்துக்கள் மூலமாக இனப்பெருக்க செயற்பாடு நடக்கும். ஆனா இலிங்க மீள்முறை இனப்பெருக்கத்துல வித்துக்கள் தவிர்ந்து, வித்துக்கள் இல்லாம ஏனைய தாவர கட்டமைப்புகள் மூலமாக நடைபெறக்கூடிய இனப்பெருக்கத்தை நம்ம சொல்லுவோம் இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம் அல்லது பதிய முறை இனப்பெருக்கம் சொல்லுவோம். வித்துக்கள் இல்லாம உங்களுக்கு தெரியும், இப்ப உதாரணத்துக்கு மரவள்ளி நம்ம எப்படி நாட்டுவோம்? மரவள்ளி எப்படி நாட்டுவோம்? எப்படி? எஸ், அதுல தண்டுகளை நம்ம கட் பண்ணி நாட்டுவோம். தண்டு துண்டங்கள் என்று சொல்லுவோம். நம்ம அதை நம்ம நாட்டியம் செய்வோம். மரவள்ளி வந்து முளைக்குது, அது மூலமா நம்ம விளைச்சல் பெற்றுக்கிறோம். ரைட்.
இப்ப இஞ்சி இஞ்சி எடுத்தீங்கன்னா இஞ்சில வந்து என்ன கட்டமைப்பு பயன்படுத்தப்படுது? என்ன கட்டமைப்பு? Yes, வேர்த்தண்டு கிழங்கு. Yes. அதே மாதிரி அன்னாசி, நம்ம வீடுகளிலேயே செய்கிற அன்னாசி. அன்னாசி எது? அன்னாசி உறிஞ்சி. உறிஞ்சி. எஸ், அன்னாசி வந்து எது? உறிஞ்சி. நம்ம பின்னால படிப்போம் யோசித்த. அப்ப இப்படி பாருங்க, தாவரத்துல வித்து இல்லாம வேர்ல சில அமைப்புகள் இருக்கு. இப்போ தண்டு துண்ணம் பார்த்தோம், ஏன்னா வேர்த்தண்டு கிழங்கு பார்த்தோம், அதே மாதிரி உறிஞ்சி பார்த்தோம். அப்ப இதெல்லாம் தாவரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், தாவரத்தில் காணப்படக்கூடிய அமைப்புகள். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும் சொன்னா, அந்த அமைப்பை நம்ம கட் பண்ணி வேறாக்கி என்ன செய்யணும்னா நம்ம நாட்டி அதன் மூலமாக தாவரம் புதிய தாவரம் நம்ம விட்டுக்கொள்ளும். அதே மாதிரி ரைட். இப்ப இந்த இளைஞர்கள் முறை ஏற்படுறது நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். நல்லா விளைபுறமா, நல்லா விளைபுறம். இளைஞ மில்முறை இனப்பெருக்கம் அல்லது இந்த பதியமுறை இனப்பெருக்கத்தை நம்ம இரண்டாக பிரிக்கலாம். பாபம் படிச்சார்கள் எப்படி எப்படி மூலாவது எப்படி? இயற்கை பதியமுறை இனப்பெருக்கம், செயற்கை பதியமுறை இனப்பெருக்கம். எஸ், வெரி குட். முதலாவது இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். முதலாவது இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். அடுத்தது அவர் சொன்ன மாதிரி செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். இப்ப இந்த இளைஞ மில்முறை இனப்பெருக்கத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம், செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். இதை கொஞ்சம் நார்மலா சொல்லிவிட்டு, இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம்னு சொன்னா தாவரங்களை இயற்கையாக உருவாகக்கூடிய கட்டமைப்புகள் மூலமாக என்ன பதிய பகுதிகள் மூலமாக நம்ம இனப்பெருக்க செயற்பாடு நடக்கும் சொன்னா அது இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்னீங்க உறிஞ்சி. அப்ப உறிஞ்சி, இந்த வேர்த்தண்டி கிழங்கு, வேற சொல்லுவாங்க, படிச்சாங்க தெரிஞ்சாங்க சொல்லுவாங்க. ஓடி, வேர்த்தண்டி கிழங்கு, உறிஞ்சி, வேற குமிழ், குமிழம், தண்டு கிழங்கு, வேற முகில், எஸ், முகில், ஓகே. குமிழ், பல்ப் வேணா, குமிழ், குமிழம், எஸ், இப்படி நிறைய இருக்குண்ணா. ரைட், வெரி குட். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம் கட்டமைப்புகள். ரைட். அடுத்தது இருக்கு செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கத்தை நம்ம 4 மெத்தடினூடாக பார்க்கலாம். 4 செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கங்கள் இருக்கு. முதலாவது என்ன? வேர் வளர்ச்சிகள், துண்டங்கள். தண்டு துண்டங்கள் மட்டும்தானா இருக்கு? தண்டு துண்டங்கள் மட்டும்தானா இருக்கு? வேர் துண்டம், வேர் துண்டம் இருக்கு, இலை துண்டம் இருக்கு. எஸ், இலை துண்டம், தண்டு துண்டம், வேறு துண்டம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் துண்டங்கள் தானே. அப்ப அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா சேர்த்து துண்டங்கள்னு சொல்லுவோம். அப்ப துண்டங்களை நம்ம நாட்டுறது, துண்டங்களை நடுறது, துண்டங்கள். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது பதிவைத்தல், ஒட்டுதல், இளைய வளர்ப்பு. பதிவைத்தல், மூன்றாவது ஒட்டுதல், ஒட்டுதல், நாலாவது இளைய வளர்ப்பு, இளைய வளர்ப்பு. அப்ப இவ்வளவுதான் இந்த செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கம். அப்ப என்ன? துண்டங்கள் நாட்டுறது, பதிவாய்க்கிறது, ஒட்டுதல் செயற்பாடு நம்ம செய்யறது, இளைய வளர்ப்பு, டிஷ்யூ கல்ச்சர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கமாக இருக்கு. அப்ப இவ்வளவு நம்ம இந்த யூனிட்ட படிக்க போறது சிம்பிளா விளைக்கொள்ளும். சரியா? இப்ப நம்ம வெஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இந்த இலிங்க முறை இனப்பெருக்கம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பார்ப்போம். சரி, நம்ம டியூட்ல அப்படிதான் ஓடரா தந்திருப்பேன். டியூட்ல ஓடரை படிச்சாலே போதும், பிள்ளைங்க தான் வரும். பூச்சி பூச்சி அந்த அங்க ஒன்று இங்க ஒன்று எல்லாம் இருக்க மாட்டோம். நம்ம டியூட்ல இருந்தா நல்லா இருக்கும். சோ இதுல முதல்ல நம்ம படிக்க வேண்டியது இலிங்க முறை இனப்பெருக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலிங்க முறை இனப்பெருக்கம் சொல்றது இந்த புணரிகள் மூலமாக என்ன நடக்கும்? கருக்கட்டல் செயற்பாடு நடக்கும். அந்த கருக்கட்டல் செயற்பாடு மூலமாக என்ன செய்யும்னா புதிய தாவரங்கள் வந்து உருவாகுது. அப்ப அதை நம்ம சொல்லுவோம் இலிங்க முறை இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். இப்ப இந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்காக தாவரத்துல காணப்படக்கூடிய அமைப்பு என்ன? படிச்சாங்க. பூ எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பூல தான் நிறைய கட்டமைப்புகள் இருக்கு, நிறைய பகுதிகள் இருக்கு. அப்ப அந்த பகுதிகள் என்ன செய்யும்? கருக்கட்டல் செயற்பாடு உதவும். அது எப்படி உதவுது? கருக்கட்டல் எப்படி நடக்குன்னா பின்னால பார்ப்போம், பிரச்சனை இல்லை. சோ இப்ப நார்மலா விளையாடுங்க, அந்த பூல காணப்படக்கூடிய பல்வேறு பகுதிகள் தான் என்ன செய்யும்னு சொன்னா அந்த வித்துகள் உருவாகிறது, கருக்கட்டல் நடந்து வித்துகள் உருவாகிறதுக்கு பங்களிப்பு செய்யும். சரியா? ரைட், ஓகே. இப்ப நம்ம கொஞ்சம் எழுதிட்டு வருவோம். எழுதிட்டு வருவோம்.
ரைட். ஓகே, ஸ்கிரீன் வழங்குதாண்ட? ஸ்கிரீன் வழங்குதோ? ஆம் சார். ஆம். ஓகே, அப்ப இதுல முதலாவது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு தாவர இனப்பெருக்கம் என்னன்னு சொல்லி எழுதிட்டு வரும். சரியா? தாவர இனப்பெருக்கம் சொன்னா என்னன்னு எழுதிட்டு வரும். ரைட், எழுதி கொள்ளுங்க, எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. இது கட்டாயம் தேவைப்படுமா? வரைவிலக்கணங்கள் தேவைப்படும்னு சொல்லி நான் பின்னால சொல்றேன். நம்ம இந்த பேப்பர் கிளாஸ் படிக்கிற டைம் எஸ்ஐ கேள்விகள் செய்வோம். எஸ்ஐ கேள்விக்கு எப்படி விட்டு எழுதுற மெத்தட் எல்லாம் படிக்கிற நேரம் இதை சொல்லி தரேன். ஸோ டெஃபினேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இந்த யூனிட் மட்டும் இல்லை, இதுக்கு முந்தி நீங்க படிச்ச எல்லா யூனிட்டையும் சேர்த்தான் சொல்றேன். சரியா? அப்ப அதுல முதலாவது தாவர இனப்பெருக்கம். அப்ப எழுதி கொள்ளுங்க எல்லாரும். தாவரங்கள் தமது இனத்தின் இருப்புக்காக 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 புதிய தாவரங்களை பெருக்கிக் கொள்ளல் தாவரங்கள் தமது இனத்தின் இருப்புக்காக புதிய தாவரங்களை பெருக்கிக் கொள்ளல் தாவர இனப்பெருக்கம் எனப்படும். தாவர இனப்பெருக்கம் எனப்படும். தாவரங்கள் தமது இனத்தின் இருப்புக்காக புதிய தாவரங்களை பெருக்கிக் கொள்ளல் தாவர இனப்பெருக்கம் எனப்படும். தாவர இனப்பெருக்கம் எனப்படும். தாவரங்கள் தமது இனத்தின் இருப்புக்காக புதிய தாவரங்களை பெருக்கிக் கொள்ளல் தாவர இனப்பெருக்கம் எனப்படும். ரைட், இப்ப அடுத்த பாயிண்ட பாருங்க பாப்போம். தாவர இனப்பெருக்கம் பிரதானமாக 2 வகைப்படும். தாவர இனப்பெருக்கத்தை பிரதானமா நம்ம 2 வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? எஸ், வெரி குட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க முதலாவது இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம் இரண்டாவது எழுதிக்கொள்ளுங்க இலிங்க மில் முறை இனப்பெருக்கம். இலிங்க மில் முறை இனப்பெருக்கம். இலிங்க மில் முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க மில் முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க மில் முறை இனப்பெருக்கம். இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் அல்லது பதிய முறை இனப்பெருக்கம். அதே மாதிரி எழுதுவோம். முதலாவது இலிங்க முறை இனப்பெருக்கம். இரண்டாவது இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் அல்லது பதிய முறை இனப்பெருக்கம். இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் அல்லது பதிய முறை இனப்பெருக்கம். ரைட், இப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க. இலிங்க முறை இனப்பெருக்கம் இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள். ஓகே, இப்ப சொல்லுங்க பாபு, நீங்க சொல்லுங்க. இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்கும் இலிங்க மில் முறை இனப்பெருக்கத்துக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு. ஸ்ட்ரக்சர் இது ஒரு கேள்வியா வரலாம். பாப்பா, யார் சொல்றீங்க? இலிங்க முறை இனப்பெருக்கம் வித்துக்கள் எஸ், வெரி குட். இலிங்க முறை இனப்பெருக்கம் வித்துகள் மூலமாக நடைபெறும். இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் பதிய பகுதிகள் மூலமாக நடைபெறும். எஸ், வெரி குட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க இலிங்க முறை இனப்பெருக்கம். அப்ப எழுதிக்கொள்ளுங்க வித்துக்கள் மூலம் செய்யும் இனப்பெருக்கமாகும். வித்துக்கள் மூலம் செய்யும் இனப்பெருக்கம்.
வித்துக்கள் மூலம் செய்யும் இனப்பெருக்கம். இந்த குரூப்ல எல்லாருக்கும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. வித்துக்கள் மூலம் செய்யும் இனப்பெருக்கம். வித்துக்கள் மூலம் செய்யும் இனப்பெருக்கம். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துக்கு எழுதிக்கொள்ளுங்க. பதிய பகுதிகள் மூலம் செய்யப்படும் இனப்பெருக்கம். 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 ஓகே, இப்ப அடுத்த வந்து பார்ப்போம் இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம். ரைட். அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கம் சொன்னா என்ன எழுதிக்கொள்ளும்? ரைட். இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்கு எழுதிக்கொள்ளுங்க. தாவரங்களில் 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 நான் பேசுறது கேக்குதானே? ஓம் சார். தாவரங்களில் ஆண் பெண் புணரிகள் இணைந்து 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 தாவரங்களில் ஆண் பெண் புணர் இணைந்து அதன் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம். அதன் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம். தாவரங்களில் ஆண் பெண் புணரிகள் இணைந்து அதன் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம் இலிங்க முறை இனப்பெருக்கம் எனப்படும். தாவரங்களில் ஆண் பெண் புணரிகள் இணைந்து அதன் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம் இலிங்க முறை இனப்பெருக்கம் எனப்படும். இலிங்க முறை இனப்பெருக்கம் எனப்படும். தாவரங்கள் ஆண் பெண் புணர் இணைந்து அதன் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம் இலிங்க முறை இனப்பெருக்கம் எனப்படும். ரைட். இப்ப கீழே இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. கீழே ஒரு பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. கீழே ஒரு பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. இங்கு ஆணகத்தினதும் பெண்ணகத்தினதும் புணரிகள் இணைந்து இங்கு ஆணகத்தினதும் பெண்ணகத்தினதும் புணரிகள் இணைந்து இங்கு ஆணகத்தினதும் பெண்ணகத்தினதும் புணரிகள் இணைந்து இப்ப பேசுற கேக்குதா? ஓம் சார். பவர் கட் ஆகி சரியா? மழை, அதனால கொஞ்சம் பவர் கட் ஆகி. ஓகே,
இங்கு ஆணகத்தினதும் பெண்ணகத்தினதும் புணரிகள் இணைந்து எழுதியலா எழுதியாச்சா? ஆம் சார். ரைட். இங்கு ஆணகத்தினதும் பெண்ணகத்தினதும் புணரிகள் இணைந்து முளையம் உருவாகி முளையம் உருவாகி முளையம் உருவாகி முளையம் உருவாகி இங்கு ஆணகத்தினதும் பெண்ணகத்தினதும் புணரிகள் இணைந்து முளையம் உருவாகி பின்னர் அது வித்தாக மாறும். பின்னர் அது வித்தாக மாறும். இங்கு ஆணகத்தினதும் பெண்ணகத்தினதும் புணரிகள் இணைந்து முளையம் உருவாகி பின்னர் அது வித்தாக மாறும். பின்னர் அது வித்தாக மாறும். இங்கு ஆணகத்தினதும் பெண்ணகத்தினதும் புணரிகள் இணைந்து பின்னர் அது வித்தாக மாறும். எழுதியாச்சா? ஆம் சார். ஆம் சார். ரைட். இப்ப எல்லாரும் மீட்டிங் கட் ஆக போகுது. திருப்பி ஜாயின் ஆங்க. முக்கியமான செக்ஷன் படிக்க போறோம். திருப்பி ஜாயின் ஆங்க எல்லாரும்.